ஜவஹர், அம்மா. ஜெயில இருந்து உன்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்களாப்பா? ஆமாம்மா. நிறைய வருஷம் தண்டனைன்னு சொல்லி என்ன பயமுறுத்திட்டாங்களேப்பா. என் கருணை மனுவை ஜனாதிபதி ஏற்றுக்கிட்டாருமா. நன்னடத்த லிஸ்ட்டில் என் பேர் இருந்தனால சுதந்திர தினத்தன்னைக்கு என்னை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படியா? அப்படின்னா 10-12 நாள் முன்னாடியே வெளியே வந்துட்டியா? ஆமாம்மா. எங்க இருந்த எத்தனை நாளா? கொஞ்சம் வேலை இருந்தது, அதை முடிச்சுட்டு வரேன். போட்டும்பா, நான் கும்பிடுற முருக இப்பவாவது உன்னை கொண்டு வந்து எங்கிட்ட சேர்த்தாரே. முதல்ல உள்ளவா, வா உள்ளவா. ஹாய். ஐயா, குளிக்க சுடு தண்ணி வச்சிருக்கேன், நான் போய் பால் வாங்கி வந்துடுறேன். சரிம்மா. எஸ், வந்துட்டேன். ஹலோ ஹலோ, ஹலோ, யாருங்க? ஃபோன் பண்ணிட்டு பேசாம இருக்கீங்க? பாலை கறக்கும் போதே ஜோடுதல தண்ணியோட போவாளுங்க போல இருக்கு. பால் ரொம்ப தண்ணியா இருக்கு. இப்போ யார் வீட்டிலம்மா பால் வாங்குற? அந்த ஜானகி இருந்த வீட்டுல தான். அவ ஃபேமிலியில இப்போ யாரும் இல்லைன்னாங்களே. அவங்க சொந்தக்காரங்க தான் இவங்களும். கேணிப்பட்டில இருந்து வந்திருக்காங்க. வாடகைக்கு இருக்காங்களா? இல்ல, சொந்தமா வீட்டை வாங்கிட்டாங்க. எப்போ வித்துட்டு போனாங்க அவங்க எல்லாரும்? நீ ஜெயிலுக்கு போன 1 மாசத்துல வித்துட்டு போயிட்டாங்க. அவங்க யாரும் என்னை பத்தி உங்ககிட்ட எதுவுமே பேசலையா? அவங்கன்னா யாரு? ஜானகியோட வீட்டுக்காரங்களா? ஆமா. அவங்க உன்னை பத்தி என்ன பேசணும்? என்ன பேசுனாங்கன்னு கேக்குறேன். என்ன பேசுனாங்க? போலீஸ் விசாரிக்கும் போது ஜவஹர் ரொம்ப தங்கமான பையன், அவன் யாரையும் கொலை பண்ணக்கூடிய பையன் இல்லைன்னு சொன்னாங்க. ஜானகியும் உங்ககிட்ட வந்து எதுவுமே பேசலையா? இதே வார்த்தைய நீ ஜெயில்ல கூட என்கிட்ட ஒரு வாட்டி கேட்ட. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நீ இதே வார்த்தையை தான் கேட்ட. அவ என்கிட்ட வந்து என்ன பேசியிருக்கணும்னு நினைச்ச நீ? அதெல்லாம் இப்போ எதுக்குமா? நான் சாதாரணமாக தான் கேட்டேன். ஜானகியோ அவங்க வீட்டுக்காரங்களோ உங்ககிட்ட வந்து எதுவுமே பேசல? இல்ல. சரி, எனக்கு பசிக்குதுமா, ஏதாவது இருக்கா? ஐயோ, உன்னை பார்த்ததுல நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்க மறந்துட்டேன். இரு, ஒரு 2 நிமிஷம் இரு, நான் பாய் கடையில் ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன்.
ஹலோ, யார் பேசுறது? லொட்டு தானே? ஆமா, யாரு? ஆட்டு தொட்டி அமரு உன் நம்பர் கொடுத்தாரு. என்ன மேட்ரு? எனக்கு நான் சொல்கிற சைஸில் ஒரு டெட் பாடியை மார்ச்சுவரியிலேருந்து தூக்கிட்டு வரணும். ஆம்பளையா பொம்பளையா? அதை அப்புறம் சொல்கிறேன். நீ மேட்ரை முடிப்பியா? அதை சொல்லு. 5000 ஆகும், சரியா? எங்கே வந்து பணத்தை தரணும்? வாங்க டாக்டர், உட்காருங்க. காஃபி எடுத்துக்கோங்க. நீயே தயார் பண்ணிட்டியா? ஆமா டாக்டர். தேங்க்ஸ். நைஸ், ரொம்ப நல்லா இருக்கு. இப்படிதான் டாக்டர் 2 நாளா என்ன ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாரு. ஹே, அவ்வளவும் உன் மேல இருக்கிற பிரியம் தானே? ஆமா, நல்ல பிரியம். நீங்க தான் மெச்சுக்கணும். சுமாரு. டாக்டர், என்ன ரிப்போர்ட்? கங்க்ராச்சுலேஷன், சி இஸ் பிரெக்னன்சி நவ். என்ன சித்திலக்? ஒன்றும் இல்லை டாக்டர். எங்கள் குடும்பத்துக்கு இத்தனை வருஷமா நீங்கள் தான் குடும்ப டாக்டர். ஆர் யூ பக்கா அபவுட் ப்ரெக்னன்சி? ஏன் இந்த கொஸ்டின் இப்போ? உனக்கு ஏதாவது பிரச்சனையா ஜானகி? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல டாக்டர். போன வாரம் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு இவர் தான் கூட்டிட்டு போனாரு. அங்க என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பிரெக்னன்சின்னு சொன்னாங்க. அப்பையில இருந்து இவருக்கு டென்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன் திலக், சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? டென்ஷன்லாம் இல்லை டாக்டர், ஒரு கன்ஃபர்மேஷன் கியூரியாசிட்டி. அது என்ன கியூரியாசிட்டியோ என்னமோ. இந்த ஒரு வாரத்துல வெவ்வேறு ஹாஸ்பிட்டல்ல 34 டெஸ்ட் எடுத்துட்டாரு டாக்டர். அப்படியா? ஆமா, ஒரு நிமிஷம் இருங்க, ஃபைல் எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன். இங்க பாருங்க. இவ்வளவும் பத்தாதுன்னா ஊர்ல இருந்து இப்போ உங்களையும் வர வச்சு ஒரு வாட்டி செக் பண்ண சொல்றாரு. என்ன சொல்றது இவர? என்ன திலக்? அது வந்து மேடம், நான் இதெல்லாம் ஏன் பண்ணுறேன்னு தெரிஞ்சா நீங்கள் என்ன அப்படி பார்க்க மாட்டீங்க. சரி சொல்லு, ஏன் அப்படி பண்ற? கல்யாணம் ஆன புதுசில் ஒரு வாட்டி இவ கர்ப்பம்னு தெரிஞ்சுது. எல்லாருக்கும் சொல்லி ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணோம். கடைசியா ஹாஸ்பிட்டல் போனப்போ கர்ப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க பார்க்குற போல்டான ஜானகி இல்ல. அப்போ மனசு உடைஞ்சு அழிச்சாட்டியம் பண்ணி 15 நாளா பச்சை தண்ணி கூட குடிக்கல. உண்மையா இல்லையா? ஆமா. எந்த ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி சொன்னாங்க? கர்ப்பம்னு சொன்னதா, கர்ப்பம் இல்லைன்னு சொன்னதா? கர்ப்பம்னு சொன்னது. அது நாங்களே ஒரு கிட்டு வாங்கிட்டு வந்து செக் பண்ணோம். பக்கத்து வீட்டு நர்ஸ் 2 லைன் வந்தா கன்ஃபார்ம்னு சொல்லுச்சு. அதெல்லாம் நீங்களா எடுக்கிற முடிவு. அதுல தப்பு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ இவ கர்ப்பமா இருக்கிறது கன்ஃபார்ம். ஓகே? ஓகே டாக்டர். திலக், இனி நீங்க இவ்வளவு ஒன்னும் சொல்லக்கூடாது, சரியா? நீயும் ஜாக்கிரதையா இருக்கணும் ஜானகி. எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பட்டுமா? மேடம் இருங்க, என்ன அதுக்குள்ள கிளம்புறீங்க? நீங்க சாப்பிட்டு தான் போகணும். இல்ல பரவாயில்ல, இன்னொரு தடவை வந்து நான் ஹலோ, சாப்பிடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. எப்போ போட்டு வச்சுட்டேனே செக்க, நீங்க ஆள் அனுப்புங்க, நான் கொடுக்க சொல்றேன். ஓகே. ஆமா, இன்சூரன்ஸ் செக்க நீ கொடுக்கலையா? அவங்க இன்னும் வீட்டுக்கு வரலையே. அவங்க வந்தாங்களாம், வீடு பூட்டி இருந்துதான். அப்படியா? ஆமா, எங்க வச்சிருக்க? எங்க முதல்ல போய் அதை எடுத்து வை. சரி, மேடம் அனுப்பிட்டு போறேன். இல்ல, நீ உன் வேலையை பாரு, நான் கிளம்புறேன். நீ உன் உடம்ப பாத்துக்க, ஏதாவதுன்னா கால் பண்ணு. சரிங்க மேடம். ஓகேவா? வரேன் திலக். மேடம் ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணும். முடியுமா? பேசு. இங்க இல்ல, இந்த ரோடு கார்னர்ல மீட் பண்ணுவோம். ஏன் அப்படி? நான் உங்ககிட்ட ஒரு ஃபைலை காமிக்கணும், ப்ளீஸ் மேடம். சரி வா, வெயிட் பண்றேன். ஓகே? ஓகே மேடம். ஏய் ஜானகி. என்னங்க? நான் கொஞ்சம் வெளியே போறேன். இன்சூரன்ஸ் காரங்க வந்தாங்கன்னா செக்க கொடுத்து அனுப்பிச்சிரு. சரி. அடிக்கடி ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணாத. எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி.
சரி பார்த்து போங்க. ஐயோ எங்க வச்சேன்னு தெரியலையே. இது வேற. உன் புருஷன் சாக போறான். என்னது? உன் புருஷன் கூடிய சீக்கிரம் சாக போறான். தயாரா இரு. பாய். ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ. ஐயோ, எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயமா இருந்தாலும் ஃபோன் பண்ண வேண்டாம்னு சொன்னாரு. எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறான். ஐயோ, என்ன பண்றது? அவர் திட்டினாலும் பரவாயில்ல, ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். ஹலோ. ஹலோ, என்னங்க, எங்க இருக்கீங்க? என்ன விஷயம்? எவனோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க. என்னன்னு? உன் புருஷன் கூடி சீக்கிரம் சாக போறான், தயாராருன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஒன்றும் பயப்படாத. பக்கத்து வீட்டில் இருக்கிற போலீஸ் அங்கிள் கிட்ட சொல்லு, வேண்டிய ஏற்பாடு பண்ணுவாரு. நான் 5 நிமிஷத்துல வரேன். சரி, நீங்க பார்த்து ஜாக்கிரதையா வந்துடுங்க. ஓகே ஓகே, நான் வீட்டில் வந்து பேசுறேன். என்ன டாக்டர் இப்படி பாக்குறீங்க? இந்த ரிப்போர்ட் உன்னோடதா திலக்? ஆமா டாக்டர், சாட்சாத் என்னோடதுதான். உனக்கு HIV அட்டாக் ஆயிருக்குன்னு இந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஆமா ஆமா டாக்டர். ஆபீஸ்ல அபிஷியல் டூர் போனப்போ ட்ரிங்க்ஸ்ல தெரியாம எங்கேயோ தப்பு பண்ணிட்ட போல இருக்கு டாக்டர். அதனாலதான் இந்த தப்பு நடந்திருக்கு. ரீசெண்டா அப்பப்போ உடம்பு சரியில்லாம போகுதுன்னு செக் பண்ண லோக்கல் டாக்டர் ஒருத்தர் இதை பத்தி டவுட் இருக்குன்னாரு. எனக்கு பயமாயிடுச்சு. யாருக்கும் தெரியாம மும்பைக்கு போய் செக் பண்ணேன். பாசிட்டிவ்னு ரிப்போர்ட் வந்துருச்சு. நான் மனசு உடைஞ்சு போய் ஷாக் ஆகி நிக்கிறேன். என் ஒய்ஃப் வந்து நான் கர்ப்பன்றா. 6 மாசமா இருக்குன்றாங்க இந்த ரிப்போர்ட்ல. அதுதான் என் பயமே. இவன் 3 மாசம் கர்ப்பங்கிறா. அவளுக்கும் கண்டிப்பா பரவி இருக்கும். சான்சஸ் ஆர் தேர். வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் பரவி இருக்கும் இல்லையா டாக்டர்? இம்மிடியேட்டா செக்அப் பண்ணிடலாம், அதுல தெரிஞ்சிடும். ஹாஸ்பிட்டல்ல வச்சு எதையும் பண்ண வேண்டாம் ப்ளீஸ் டாக்டர். பின்ன நான் வீட்ல வச்சே பிளட் சாம்பிள் எடுத்துட்டு வரேன். நீங்க செக்அப் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை மட்டும் கொடுங்க டாக்டர். அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது திலக். இட்ஸ் ஏ வெரி கான்ட்ரவர்சி டெஸ்ட். ப்ளீஸ் டாக்டர். அவ ரொம்ப மிருதுவானவ. இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், தற்கொலை பண்ணிப்பா. அவகிட்ட விஷயத்த சொல்லாம நான் பிளட் எடுக்க ஏற்பாடு பண்றேன். செக்கப்புக்கு வேண்டிய பிளட் சாம்பிளை நீங்களே எடுத்துட்டு போங்க டாக்டர். உங்களை நான் நம்புற அளவுக்கு உங்க ஸ்டாஃப்ஸை நம்ப மாட்டேன். சரி, நீ நாளைக்கு காலையில அவ வெறும் வயித்துல இருக்கும்போது பிளட் சாம்பிள் எடுத்துட்டு வந்து என்ன பாரு. ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். நீ பிளட் எடுக்கும்போது மட்டும் அவ எதுக்குன்னு கேட்க மாட்டாளா? நாங்க 2 பேரும் மார்னிங் 5 o'clock எழுந்திரிச்சிருவோம். அந்த சமயத்துல நான் அவளுக்கு ஈதர் கொடுத்து மயக்கத்துல தூங்க வச்சுட்டு பிளட் சாம்பிள் எடுத்துருவேன். ஓஹோ. இப்போ என் ப்ராப்ளம்லாம் அது இல்லை டாக்டர். பின்ன ஒருவேளை செக்கப்ல அவளுக்கும் குழந்தைக்கும் அட்டாக் ஆயிருக்குன்னு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் டாக்டர்? ஏன் நீங்க இப்படி நெகட்டிவா திங்க் பண்றீங்க திலக்? அப்படி இல்லை டாக்டர். இது வரைக்கும் வைரல் ஃபீவர், தலைவலின்னு சின்ன சின்ன பிரச்சனைகள்ல தான் பிரச்சனையா இருக்கே தவிர இப்படி உயிரே போற கொடூர வியாதியில குடும்பமே மாட்டோம்னு நான் எதிர்பார்க்கல டாக்டர். ஏன் திலக் அழறீங்க? இப்ப எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு, பயப்பட வேண்டியது இல்ல. ட்ரீட்மெண்ட் இருக்கு டாக்டர். ஆனா அத பகிரங்கமா செஞ்சிக்க முடியாத சுச்சுவேஷன் எனக்கு இருக்கு டாக்டர். நான் வேற முடிவு தான் எடுத்தாகணும். என்ன முடிவு? ஏதோ ஒரு பொய் காரணத்தை கிரியேட் பண்ணி என் மனைவிய நானே கொன்னுட்டு நானும்
தற்கொலை பண்ணிக்கணும் டாக்டர். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? நான்சென்ஸ் தான் டாக்டர். ஆனா எனக்கு வேற வழி இல்லை. என்ன வழி இல்ல? இத்தனை வருஷமா மரியாதையா இருந்த இந்த ஊர்ல இப்படி ஒரு அவமரியாதையா சாகிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. அதுக்காக உன் மனைவிக்கு நீயே தண்டனை கொடுப்பியா? அதான் என்ன நம்பின பாவத்துக்கு ஏற்கனவே தண்டனை கொடுத்துருக்கனே டாக்டர். இனி அவளுக்கும் அவமானத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். அது தப்பா டாக்டர்? இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறவன் 150 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற என்னையும் கூப்பிட்ட? எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா திலக்? எனக்கு 2 உதவிகள் ஒரு டாக்டரால ஆகணும். அதை செய்ய இளகிய மனசுள்ள எனக்கு தெரிஞ்ச நல்லவங்களா வேணும். அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். என்ன அந்த உதவிகள்? ஒன்று, என் மனைவிக்கு தெரியாம நான் எடுத்து கொடுக்குற அவ பிளட்டை டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கணும். 2வது, ஒருவேளை அவளுக்கு வியாதி பரவி இருந்தா அவளுக்கு உடனடியா அபாஷன் ஆகிறதுக்கு மருந்து கொடுக்கணும். இது 2ம் யாருக்கும் தெரியாம ரகசியமா நடந்துடணுமா? ஆமா டாக்டர். நான் அதுக்குள்ள சாவதானமா என்னோட ஆஸ்தி சேவிங்ஸ் எல்லாத்தையும் அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு என் மனைவியோட நானும் செத்துருவேன். தொழில் நஷ்டத்தால தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு லெட்டர் இருக்கும். இதான் என் முடிவு. உதவி செய்வீங்களா டாக்டர்? இப்ப நான் எது சொன்னாலும் உனக்கு ஏறாது. நாளைக்கு நீ பிளட் சாம்பிள் கொண்டு வந்து கொடு. மத்தத ரிப்போர்ட் வந்ததும் பேசிக்கலாம். தேங்க்யூ டாக்டர். வர டாக்டர் ஒரு நிமிஷம். 1 செகண்ட். ஹலோ திலக் சார். அர்ஜென்ட் அவங்க வீட்டுக்கு வாங்க. யூ ஆர் இன் ட்ராப். அப்படியா சார்? இப்போ உடனே வரேன் சார். ஹலோ, என்ன இன்ஜினியர் சார்? நம்ம இடத்துக்கிட்ட வந்திருக்கேன். உங்கள் அசிஸ்டண்ட் கிட்ட அந்த ஃப்ளாட் பிளானை கொடுத்து அனுப்புகிறேன். நீங்கள் இன்னும் வரலையே சார் யாரும்? என்னது, புறப்பட்டு 1/2 மணி நேரம் ஆச்சா? சார் ஃபோன் பண்ணி விசாரிங்க சார். எங்கே இருக்காங்கன்னு கேளுங்க சார். என் நம்பர் கொடுத்து பேச சொல்லுங்க. ஓகே. வணக்கம் தம்பி. வணக்கம்மா. யார் நீங்க? பக்கத்து வீட்டுக்காரங்களா? இல்ல தம்பி. பின்ன என்ன தெரியலையா தம்பி? என்ன தெரியுமா உங்களுக்கு? நல்லாவே தெரியும் தம்பி. பேரு சேகர், அப்பா பேரு துரசிங்கம். காமராஜர் காலனி முதல் தெருவுல போஸ் வீட்டுல குடியிருந்தீங்க. என்னோட சின்ன வயசு சரித்திரத்தையே சொல்றீங்க. ஆனா எனக்கு ஞாபகம் வரலையாம்மா. நீங்க யாரு? 5ஆம் கிளாஸ் வரைக்கும் உன் கிளாஸ் டீச்சரா இருந்தேப்பா நானு. பேரு சிவகாமி. பேஸ் நீங்களா? அடேங்கப்பா. ஞாபகம் வந்துருச்சா தம்பி? நீங்க இல்லைன்னா நான் தமிழ்ல 40 மார்க் கூட வாங்கியிருக்க மாட்டேன் மிஸ். வாங்க இப்படி உட்காருங்க. பரவாயில்லப்பா, இருக்கட்டும். இப்ப நீ போலீஸ் அதிகாரி. எங்களை எல்லாம் அதிகாரியாக்கி அழகு பார்த்ததே உங்களை மாதிரி டீச்சர்ஸ் தானே மிஸ். சரி, காஃபி டீ ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லிட்டா? நீ கேட்டதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுப்பா. இதே மாதிரி எனக்கு ஒரு உதவி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்பா. என்ன உதவி? உனக்கு என் பையனு தெரியும்ல? தெரியுமே, என் கூட தானே படிச்சான். ஜவஹர் தானே பேரு? ஆமா. இப்ப என்ன பண்றான்? ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருக்கான். என்னது, உங்க பையன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருக்கானா? ஆமாப்பா. உங்க பையன் எதுக்கு ஜெயிலுக்கு போனா? என்ன பண்ண சொல்றப்பா, எங்க அப்பா சுதந்திர போராட்ட தியாகி, என் வீட்டுக்காரர் நாட்டுக்காக செத்தவர். அதே மாதிரிதான் என் பையனு வருவான்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவன் 3 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு பொண்ணை மானபங்கப்படுத்தின பிரச்சனையில ஒரு ரவுடி பையனை அடிச்சிட்டான். அவனும் செத்து போயிட்டான். என் பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டான். குடும்ப பின்னணி நன்னடத்த காரணமா 3 வருஷத்துலயே வெளியே வந்துட்டான். அவனை நல்ல வழிக்கு கொண்டு வரணுமா? ஆமாப்பா. அவன் அடுத்ததா ஏதோ ஒரு பெரிய தப்பு செய்ய போறான். அவன் செய்ய போற விஷயத்த
அதுக்குள்ள கண்டுபிடிச்சே தடுத்தே ஆகணும். அவனை நல்ல வழிக்கு கூட்டிட்டு போகணும். அப்படி என்ன தப்பு செய்ய போறான்? நான் எதிர்பார்த்த பாடியோட ஏஜ் குரூப்பே வேற. அதனால தான் உனக்கு பணத்தை கொடுத்தேன்னா பாடியை விட்டுட்டு வந்தேன். எனக்கு வேண்டியது 25 வயசுக்குள்ள இருந்து 30 வயசுக்குள்ள இருக்க ஒரு பணம். அதுவும் நான் சொல்ற ஹைட் வெயிட்ல தான் அந்த பணம் இருக்கணும். அதுவும் அன்னைக்கு செத்த பணமா தான் வேணும். என்னோட கண்டிஷன்ஸோட ஒரு பணம் கிடைச்சா எனக்கு ஃபோன் பண்ணு. அமௌண்ட்டை உனக்கு நான் தந்துடுறேன். சரியா? வச்சிடுறேன். அவன் எதுக்காக செத்த பணத்தை தேடுறான் மிஸ்? அதான் புரியலப்பா. ஆண் பணமா பெண் பணமா? அதை பத்தி பேசிக்கலையே. யாருக்கிட்ட இதை பேசுனா? தெரியலப்பா, பேரு உபயோகப்படுத்தல. ஆனா வேற ஏதோ ஒரு குற்றத்துக்கு தயாராகிறான்னு உள் மனசு சொல்லுது தம்பி. அதை தடுக்கிறதுக்கு சரியான ஆளு நீதான்னு தோணுச்சுப்பா. அதான் உன்கிட்ட உதவி கேட்டு வந்தேன். எங்க இருக்கேன் இப்போ? தெரியலப்பா, நேத்திலிருந்தே வீட்டுக்கு வரல. லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன். அவன் வந்ததும் கூப்பிட்டு விசாரிச்சிடலாம். என்ன தம்பி இப்படி கொண்டு போடுற? ஏன் மிஸ்? இப்பதான் என் புள்ள நன்னடத்தையில விடுதலை ஆயிருக்கான். அதுக்கு என்ன? இப்போ ஸ்டேஷன் அது இதுன்னு கூப்பிட்டா நானே என் புள்ளைய குற்றவாளி ஆக்கிற மாதிரி ஆயிடும். உங்க புள்ள எதுக்காக பணத்தை தேடுறான்னு தெரிய வேண்டாமா? தெரியணும், ஆனா அதை தனிப்பட்ட முறையில தான் கண்டிக்கணும். போலீஸா செய்ய வேண்டாங்கிறீங்களா? வேணாம், என் புள்ளைக்கு உன் போலீஸ் தனத்து மேல பயம் மட்டும்தான் வரணும். அவன் எந்த தப்பும் வேண்டான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு திருந்தணும். ஆனா சட்டப்படி எதுவுமே நடக்க கூடாது. நீ தனிப்பட்ட முறையில தான் அதுக்கு பொறுப்பா இருக்கணும். ப்ளீஸ். சரி, உங்க பையன் வீட்டுக்கு வந்ததும் எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் வேற ஒரு வழி சொல்றேன். சரியா? நல்ல ஒரு அந்யோன்யமான தம்பதிகள் டேவிட். என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கல்யாணமான புதுசுல இங்க வந்தவங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு சண்டை சச்சரவும் கிடையாது. 3 வருஷம் கழிச்சு இப்பதான் அந்த பொண்ணு ஜானு கர்ப்பமாயிருக்கா. இந்த நேரத்துல உன் புருஷனை சாகடிச்சிடுவேன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் மிரட்டி இருக்கான். அவனை நம்ம சும்மா விடலாமா? அதுக்கு தான் லேண்ட்லைன், அவங்க 2 மொபைல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். டேப் பண்ணி தகவல் கொடுங்க தோழரே. தேங்க்யூ. கரெக்டா பேசணும்னா? பக்கா சார். மிரட்டினவன் எப்படியும் ஃபோன் பண்ணித்தானே ஆகணும். வேற வழி ஏதாவது இருக்கா? இல்லை சார், ஃபோன் தான் பண்ணணும். அங்க மாட்டிக்குவான். வெயிட் பண்ணுவோம். ஓகே சார். உங்களுக்கு பிசினஸ் சைடுல யார் கூடயாவது டேம் சரியில்லாம இருக்கா திலக்? அவருக்கு எல்லாருக்கும் டேம்ஸ் நல்லா தான் இருக்கு அங்கிள். ரீசெண்டா தான் என் மேல அப்பப்ப கோவப்படுறாரு. அதுக்கு பேரு கோபம் இல்லம்மா, உனக்கு தான் புரியல. பாசம். ரொம்ப நாள் கழிச்சு நீ கர்ப்பமாயிருக்க, ஜாக்கிரதையா இருன்னு சொன்னாலும் நீ கேட்க மாட்ட, விளையாட்டுத்தனமாவே இருப்ப. அதான் இதுல. ஆமா சார், சரியா சொன்னீங்க. சரி, உங்க குடும்பத்துல எங்கேயாவது மிச்சம் வச்சிருக்கிற பகை, பழி வாங்குறவங்க அப்படி யாராவது இருக்காங்களா திலக்? ஐயோ அங்கிள், அவங்க குடும்பத்துல எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. இருக்கிறது ஒரு 4 பேர் தான், அதுவும் வயசானவங்க. எங்க இருந்து வரப்போகுது பகை? ஏதாவது ஒரு நெருப்பு இல்லாம புகை வராதுமா. என்ன திலக்? அது உண்மைதான் சார். உங்க பிசினஸ் காம்படிட்டர்ஸ் யார் மேலேயாவது டவுட் வருதா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. பாத்ரூம் கமோடு மேனுஃபேக்சரிங் யூனிட் என்னோட பிசினஸ். காம்படிட்டரே இல்லை எனக்கு, அப்புறம் எப்படி எதிரி?
அப்படின்னா மிரட்டினவன் யார்? எனக்கு ஜானகி சைடில் எதிரி யாராவது இருப்பாங்களோன்னு ஒரு சின்ன டவுட் இருக்கு. ஏங்க, எனக்கு அப்பா அம்மா கூட இல்லை, நான் ஒரே ஒரு பொண்ணு தான். எனக்கு எங்க இருக்க போறாங்க எதிரி? பொண்ணுகளுக்கு தாமா நிறைய சைடுல இருந்து எதிரிங்க உருவாகுவாங்க. எனக்கு அப்படிலாம் யாருமே இல்லை அங்கிள். அப்படின்னா உன்னை மிரட்டினவன் நம்பரை தப்பா போட்டு பேசியிருப்பானோ? அப்படி கூட இருக்கலாம் அங்கிள். என்னம்மா சொல்ற? நீங்க சொன்ன பிறகுதான் அந்த கோணத்துல யோசிக்க தோணுது அங்கிள். ஃபோன் பண்ணவன் என்கிட்ட நீங்க ஜானகி தானே அப்படின்னு கேட்கவே இல்லை. சீக்கிரம் சொல்லு, டென்ஷனாக இருக்குல்ல? உங்களை பத்தி அவன் சுத்தமா மென்ஷன் பண்ணவே இல்லை. ஃபோன் அடிச்சது போய் எடுத்தேன். ஹலோங்க, மொட்டையா உன் புருஷன் கூட சீக்கிரம் சாக போறான், தயாராயிருன்னு சொன்னான். வச்சுட்டான். நான் ஷாக் ஆயிட்டேன். அந்த குரலை இதுக்கு முன்னாடி கேட்டது மாதிரி இருந்ததா? அப்படி கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவேன். புது வாய்ஸ் தான். ஓஹோ. நம்ம விஷயத்த யாரோ இன்டைரக்டா ஜானகிக்கு போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. யாரா இருக்கும்? திலக் சார், எனக்கு ஒரு சின்ன விஷயம் தோணுது. என்ன சார்? யாரோ ஒருத்தங்களுக்காக யாரோ ஒருத்தரை மிரட்ட போனான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அவன் அந்த நம்பரை தவறுதலா போட்டுட்டான். அந்த போனை ஜானகி எடுத்துட்டான். எப்படி இருக்கு? அப்போ வந்த ஃபோன் கால் ராங் நம்பருங்கிறீங்களா? ஏன் இருக்கக்கூடாது? இது வரைக்கும் நமக்கு அடுத்த ஃபோன் கூட வரலையே. நம்ம போனை டேப் பண்ண போறோம்னு தெரிஞ்சு பண்ணாம கூட இருக்கலாம் இல்லையா அங்கிள்? பண்றவன் எப்படி வேணாலும் பண்ணலாமா? ஏன் போனுக்கு கூட பண்ணலாமே. அங்கிள், உங்க போன் தான் அடிக்குது. தெரியுது. திலக், உங்க போனை கொடுங்க. இந்தாங்க சார். அங்கிள், யாருக்கு போன் பண்ண போறீங்க? வந்திருக்கிறது புது நம்பர்மா. ஒருவேளை உனக்கு போன் பண்ணி உன்னை மிரட்டினவன் என் லைனுக்கு வந்திருந்தா என்ன பண்றது? அதுக்கு தான் டேவிட்க்கு போனை போட்டு என்னோட நம்பரையும் டேப் பண்ண சொல்ல போறேன். ஹலோ டேவிட். டேவிட், என்னோட நம்பர் உனக்கு தெரியல. அந்த நம்பருக்கு இப்போ ஒரு கால் வந்துட்டு இருக்கு. அது யாருக்கிட்ட எங்க இருந்து வருதுன்னு உடனே ட்ரேஸ் அவுட் பண்ணணும். குயிக். எஸ். ஓகே டேவிட், லைனை ஆன் பண்ணதும் நான் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க பேச்சை டேப் பண்ணிக்கிட்டே ஆளை பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இமீடியட். ஹலோ சார், சாந்தி ப்ரொவிஷன்ல இருந்து பேசுறேன் சார். நீயா? என்னப்பா? கடைக்கு வந்து உங்க மிஸ்ஸஸ் மயங்கி விழுந்துட்டாங்க சார். வாயில இருந்து நொறையா வருது. என்னது? நொறையா வருதா? இருப்பா, நான் உடனே வந்துடுறேன். என்னாச்சு அங்கிள்? மளிகை கடைக்கு போன என்னோட ஒய்ஃப் மயங்கி விழுந்துட்டாளா? வாயில நொறையா வருதா? திலக், உங்க பைக் சாவியை கொடுங்க. இந்தாங்க சார். இது வந்து நானும் உங்க கூட வரேன். ஏமா நீயும் வர்ற? ஏற்கனவே நீ கர்ப்பமா இருக்க. அதெல்லாம் இருக்கட்டும் அங்கிள், நான் என்ன அவங்க தூக்க போறேன்? கூடமான ஒத்தேசி தானே இருக்க போறேன். நானும் வரேன். சரி. ஏங்க, போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வரேன். பார்த்து போ. ஏறுமா.
யார் நீங்க? உங்க தாத்தா. என்ன வேணும்? வாப்பா, டீ மிச்சர் வச்சிருக்கேன், எடுத்துக்கப்பா. ரெண்டு நாளா ஏன்பா வீட்டுக்கு வரல? புதுசா ஒரு வேலைக்கு சேர்ந்திருக்கேம்மா. என்ன வேலை? ஜவஹர், என்னம்மா? ஒன்னதான் கேக்குறேன். புரியுதுமா. என்ன வேலைக்கு போனேன்னு கேட்டேன். சொன்னா நீ வருத்தப்படுவ. பரவாயில்ல, சொல்லு. காய்கறி மூட்டைய லாரியில ஏத்துற லோட்மேன் வேலைக்கு போனேன். என்னப்பா சொல்ற? மூட்டை தூக்குனியா? ஆமாமா. நீ எம்ஏ படிச்சிருக்கப்பா. என்னம்மா பிரயோஜனம்? ஜெயிலுக்கு போனதை மறைச்சு வேலை கேட்கறதுல இஷ்டம் இல்லை. உண்மையை சொன்னா எவனும் வேலை தரமாட்டேங்கிறான். அதான் கோயம்பேடுலேயே அந்த வேலையை பார்க்குறேன். என்னம்மா இப்ப நீ அமைதியாயிட்ட? உன் கதையை யார்கிட்ட சொல்லி அழுவுறதுன்னு தெரியலப்பா. அதான் போய் அழுது இருக்கியே ஒரு புண்ணியவான் கிட்ட. என்னம்மா அப்படி பாக்குற? நான் எந்த புண்ணியவான்கிட்ட போய் அழுதது நீ பார்த்த? சேகர்கிட்ட. நீ சேகர்கிட்ட போய் அவனை பார்த்து பேசின விஷயத்த அவன் என்கிட்ட சொல்லிட்டான். எப்ப சொன்னா? முந்தா நாள் மார்க்கெட் கிட்ட வந்திருந்தான். நான் மூட்டை தூக்குற விஷயத்த பார்த்துட்டு இந்த வேலை செய்கிற நீ கண்டிப்பா தப்பான வேலை செய்ய மாட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டான். அப்பதான் நீ அவங்ககிட்ட போய் பேசின விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏம்மா உனக்கு புத்தி இப்படி போகுது? ஸ்கூல்ல என்ன பார்த்து காப்பி அடிச்சு பாஸ் ஆனவன். ஆமாப்பா, பெத்த புள்ள எவங்கிட்டயோ பணம் வேணும்னு போன்ல ரகசியமா பேசுவான். அதை கேட்டுக்கிட்டு எப்படி பேசாம இருக்க முடியும்? அம்மா, அந்த மாதிரி உன் மனசுல ஏதாவது சந்தேகம் இருந்தா அதை என்கிட்டே கேட்டிருக்க வேண்டியதானே? என்னத்தை கேக்குறது? செத்த பொண்ணு உனக்கு எதுக்கு? எதுக்குன்னு கேக்குறேன். அம்மா, அது ஒரு பயோ லேப்க்கு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸோட ரிசர்ச்சுக்கு ஒரு டெட் பாடி வேணும்னு கேட்டாங்க. எனக்கு ஜெயில ஒருத்தன் பழக்கமானவன், அவன் மார்ச்சூரில் வேலை பார்க்கறான். அவங்கிட்ட பேசினத நீ பாதியில கேட்டுட்டு குழப்பிக்கிட்டு ஏதேதோ பேசுறமா. ச்சே, ஐயோ, என்னவோ போப்பா. எனக்கு உன்னை நினைச்சாலே பயமா இருக்கு. நீ ஒன்னும் பயப்படாத. நான் கெட்டு போக மாட்டேன், கெட்ட வேலை செய்ய மாட்டேன். பசிக்குதுமா. ராத்திரிக்கு என்ன பண்ண? ஐயோ, பசிக்குதா? இரு, சப்பாத்தியும் தக்காளி தொக்கு செஞ்சு 10 நிமிஷத்துல எடுத்துட்டு வரேன். சரி போ.
முக்கிய செய்தி: குன்றத்தூரில் கடத்தப்பட்ட தொழிலதிபர் வண்டலூரில் பிணமாக கிடந்தார். தலையில் கல்லை போட்டு கொன்ற கொடூரம். சென்னையை அடுத்த குன்றத்தூரில் வசிப்பவர் திலக்ராஜா. தொழிலதிபரான இவரை சமீப காலமாக யாரோ ஒருவர் போனில் கொன்று விடுவதாக மிரட்டி வந்துள்ளதாக தெரிகிறது. நேற்று முன்தினம் வீட்டில் இருந்த திலக்ராஜா மாயமான முறையில் காணாமல் போனதாக போலீசில் புகார் செய்திருந்தார் அவரது மனைவி ஜானகி. இந்த நிலையில் வண்டலூரை அடுத்த ஜோதிமங்கலம் என்ற இடத்தில் இளைஞரின் சடலம் ஒன்று கிடப்பதாக கிடைத்த தகவலையொட்டி சடலத்தை அடையாளம் காட்டுவதற்காக திலக்ராஜாவின் மனைவியை போலீசார் வரவழைத்தனர். ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இறந்தது அவர்தானான்னு அபிஷியல் ஐடென்டிஃபிகேஷன் ஆகுற வரைக்கும் நாங்க ஒன்றும் சொல்ல முடியாது. ப்ளீஸ். என்ன நியூஸ் அது? என்ன நியூஸ்னு கேக்குறேன்ல. நம்ம ஜானகி தெரியும்லமா? ஆமா. எதிர் வீட்டுல இருந்தாலே தெரியும். மேல சொல்லு. அவ புருஷனை யாரோ கடத்தி கொன்னுட்டாங்களாம். கதறி அழுவுறா பாவம். வாங்க அங்கிள். உட்காருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். இல்ல வேண்டாமா, நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். நீ உட்காருமா. இந்த ஃபைல்ஸ்ல 2-3 இடத்துல சைன் போடணுமா? இந்தாம்மா. எங்க சைன் பண்ணணும்? இங்க. இந்த ஜானகி, என்னத்துக்கு அங்க இந்த கையெழுத்துனோட கேட்காம சைன் போட்டுக்கிட்டு இருக்கிய? இது சரியா ஜானகி? நீங்க என்னோட வெல்விஷர், எனக்கு நல்லது நடக்கணும்னு போராடுறவர். உங்ககிட்ட நான் எதுக்கு அங்கிள் இதெல்லாம் கேட்கணும்? பைத்தியக்கார பொண்ணு. இந்த பேப்பர்ல என்ன பர்பஸ்க்காக சைன் போடுறோம்னு நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரி, என்னன்னு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். திலக்கோட கம்பெனியை நிர்வாகம் பண்றதுக்கு ஜானகிக்கு தகுதி இல்லை, அதனால கம்பெனியை வித்துறோம்னு அவங்க ஆடிட்டர் கிட்ட பேசினேன். என்ன சொன்னாங்க? ஒரு பார்ட்டிக்கு 30 லட்சத்துக்கு விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த அக்ரிமெண்ட் தான் நீ போட்டிருக்க முதல் சைன். $30 லட்சமா அங்கிள்? ஆமா. இன்னும் எத்தனை நாளைக்குமா இப்படியே அழுதுட்டு இருக்க போற? இல்ல அங்கிள், எப்போ பார்த்தாலும் கம்பெனி 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 கட்டிட்டு அழறீங்களேன்னு நான் கிண்டல் பண்ணிட்டே இருப்பேன். ஆனா அந்த கம்பெனி 30 லட்சம் ரூபாய் தருதா அங்கிள்? ஆமாமா. அவரு நிலைமை பாத்தீங்களா அங்கிள்? அவரோட கம்பெனியோட பெனிஃபிட்ஸ் அவருக்கே அனுபவிக்கிற யோகம் இல்லாம போயிடுச்சு. என்ன பண்றதுமா, அவங்க வாங்கிட்டு வந்துருக்கிற வரம் அப்படி. பாவம் அங்கிள் அவரு. ஆமாமா,
உனக்கு இன்னொரு விஷயத்த சொன்னா நீ ரொம்ப ஆச்சரியப்படு. என்னது? இந்த இன்னொரு பேப்பர்ல உங்ககிட்ட 2 சைன் எதுக்கு வாங்கினேன் தெரியுமா? தெரியாது அங்கிள், சொல்லுங்க. அன்னைக்கு இன்சூரன்ஸ்காரங்க கிட்ட நம்ம 2 பேரும் பேசணும்ல, ஆமா. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. திலக் அவனை எவ்வளவு ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கான் தெரியுமா? தெரியல. 90 லட்சத்துக்கு. 90 லட்சமா? ஆமாம்மா. அதுக்கு நாமினியான உன் வெரிஃபிகேஷன் சைனை தான் நான் இப்போ உங்ககிட்ட வாங்கினேன். நிஜமாவா சொல்றீங்க? 90 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்காரா? ஆமாம்மா. அவன் முதல்ல 40 லட்சம் ரூபாய்க்கு தான் இன்சூரன்ஸ் போட்டிருந்திருக்கான். இந்த 2 மாசத்துல அதை மாத்தி 90 லட்சம் ரூபாய்னு மாத்திருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம், அவன் செத்துருவான்னு அவனுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்க போல இருக்கு. இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல பேசிக்கிறாங்க. அவர் இறந்தாலும் எனக்கு சகல வசதிகளையும் செஞ்சு கொடுத்திருக்காரு பாருங்க அங்கிள். ஆமாம்மா, அதே தான் நானும் நினைச்சேன். எப்படி நீ கர்ப்பமா இருக்க, இங்கேயே சொந்தமா ஒரு வீட்டை வாங்கிட்டு செட்டில் ஆயிடுமா? சரிங்க அங்கிள். மேடம், ஜானகி, நான் கேள்விப்பட்டதால உண்மையா? ஆமா மேடம். ஜானகி, மேடம் யாருன்னு நீ சொல்லவே இல்லையே. இவங்க டாக்டர் கோமலாவல்லி, திலக்கோட ஊருக்காரங்க. சின்ன வயசுல இருந்து திலக் எனக்கு தெரியும். அவங்க ஃபேமிலில எல்லாரும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்ததும் அவன் அந்த ஊரை விட்டே வந்துட்டான். ஆனா அவன் எங்க இருந்தாலும் என்கிட்ட அப்பப்ப கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்குவான். அவரோட டெத்துக்கு நீங்க வரலையே? ஆமா, நான் என் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லைன்னு மிசௌரி போயிட்டேன். மிசோரியா? ஆமா, அவர் ஐபிஎஸ் சர்வீஸ் கமிஷன்ல இருக்காரு. அப்படியா? பேரு? சரத் விகாஸ். ஐயோ, நீங்க சரத் சார் மிஸ்ஸஸா? ஏ, உங்களுக்கு அவரை தெரியுமா? நானும் ஐபிஎஸ் தான். கவனிச்சேன். ஏசிபி நாராயணன் வடவெளின்னு சொல்லுங்க. சாருக்கு நல்லாவே தெரியும். ஓ, நைஸ் மீட்டிங் யூ. அவர்கிட்ட சொல்றேன். ஆமா, சாருக்கு என்ன ஹெல்த் ப்ராப்ளம்? ஒண்ணும் இல்ல, சின்ன கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ல நெஞ்சு அடைச்சிருக்கு. பயந்து கூப்பிட்டாரு, நான் போய் சரி பண்ணிட்டு வந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் திலக்கோட விஷயம் தெரிஞ்சது. ஷாக் ஆயிட்டேன். ஜானகியை ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அது சரி. அங்கிள் தான் எனக்கு அப்பா மாதிரி இருந்து திலக்கோட எல்லா காரியத்தையும் முன்னாடி நின்று நடத்தினாரு. நல்ல மனிதர்களுக்கு எப்பவுமே நல்ல துணைகளை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஜானகி. சரியா சொன்னீங்க. இவளோட நல்ல மனசுக்கு தான் நம்மளால நல்லதை நாம செய்யறோம். என்ன நல்லது நடந்து என்ன பிரயோஜனம்? கடவுள் அவரை கூட்டிட்டு போயிட்டார். எவனோ ஒருத்த கையால கோரமா சாகடிச்சிட்டாரு. விசாரணை இன்னும் கூட தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு ஜானகி. அந்த கொலைகாரனை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம். எப்படி கடத்திட்டு போனாங்க திலக்க? என் மிஸ்ஸஸ் மளிகை கடைக்கு திங்ஸ் வாங்க போயிருந்தா. கரெக்டா அந்த நேரம் என்னோட மனைவி மயங்கி விழுந்துட்டுதா அந்த கிட்னாப்பர் கடைக்கார மாதிரியே பேசினதும் நான் ஏமாந்து கிளம்பி போயிட்டேன். நானும் ஆண்டியும் மயங்கிட்டாங்கன்னதும் அந்த டென்ஷன்ல போனேன்னு ஒழிய இவரு ஒருத்த மிரட்டுறானேன்னு தனியா விட்டுட்டு போக கூடாதுன்னு எனக்கு தோணல. திரும்பி வந்து இங்க பார்த்தப்போ திலக்க காணல. இவனும் ஓன அலறா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம போச்சு. அந்த கடத்தினவங்க கிட்ட இருந்த போன் எதுவும் வரலையா? வரல. அவன ஆள் யாருன்னு கெஸ் பண்ண முடியலையா? அவன் என் மொபைலுக்கு போன் பண்ண நம்பர் ஒரு டூப்ளிகேட் அட்ரஸ்ல வாங்குனது. ஒரிஜினல் ஆள ட்ரேஸ் பண்ண முடியல. 2 நாள் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டு வண்டலூர் பக்கத்துல ஒரு டெட் பாடி இருக்கு, உங்க வீட்டுக்காரன் வந்து பாருங்க. போய் பாருங்க. ஹலோ சார், நான் வந்துடுறேன் சார். இப்போ உடனே கிளம்பி வரேன். ஓகே சார், நான் ஸ்பாட்டுக்கே வந்துடுறேன் சார். கண்டிப்பா சார், எனக்கு அந்த வேலை தான் முக்கியம். இதோ வந்துடுறேன் சார். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஜானகி? என்ன மேடம்? எப்படியும் திலக் இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருப்பான். என்ன மேடம் சொல்றீங்க?
ஆமா. அவன் செத்துருவான். அவனுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்க போல இருக்கு. இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல உனக்கு பிளட் செக் பண்ண சாம்பிள் எடுக்கிறேன்னு சொன்னா, ஆனா எடுத்தானான்னு தெரியல. எடுக்கல மேடம். உனக்கு தெரியாம தான் எடுக்க போறதா சொன்னா. உங்ககிட்ட பேசிட்டு வந்த மறுநாள் அவர் கிட்னாப் பண்ணப்பட்டார். அந்த கிட்னாப்பர் டாபிக்கால முத நாள் ராத்திரி எல்லாம் நாங்க 2 பேரும் தூங்கவே இல்லை. அப்படியா? சரி, நடந்தது நடந்து போச்சு. இனி ஆக வேண்டியது பாரு ஜானகி. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை என் எதிரி கூட வரக்கூடாது டாக்டர். அது கரெக்ட் தான், வந்துருச்சு. அடுத்தது ஏதாவது பண்ணிக்கணும் இல்லையா? நான் என்ன பண்ணிக்கணும்னு எனக்கு புரியலையே டாக்டர். இப்போதைக்கு மனசை போட்டு குழப்பிக்காம முதல்ல பிளட் செக்அப் பண்ணிக்க. ஒருவேளை எனக்கு HIV பாசிட்டிவ்னு ரிசல்ட் வந்துட்டா என் வயித்துல இருக்க குழந்தைக்கு அந்த நோய் பரவி இருக்கும்னு அந்த ரிப்போர்ட் சொல்லிட்டா. இங்க பாரு ஜானகி, எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ இடங்கள்ல HIV பேஷண்ட்ஸ்ல புருஷனுக்கு வியாதி இருந்தும் பொண்டாட்டிக்கு பரவாத இன்சிடென்ட்ஸ நிறைய பார்த்திருக்கேன். ஒருவேளை பரவி இருந்தா அத பத்தி பேசுறேன் டாக்டர். பரவி இருந்தாலும் இப்ப எத்தனையோ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கு. முத்துன நிலைமை வந்தாதான் சோகம். ப்ளீஸ் மேடம், எனக்கு ரிப்போர்ட்ஸே வேணாம் மேடம். ரிப்போர்ட்ஸை பார்த்த பிறகு என் வயிற்றுல வளர்ற குழந்தை மேல என்ன ஃபீலிங்ஸ் வரும்னு எனக்கே தெரியாது. நான் எப்போ சாவுங்கிற சஸ்பென்ஸ்லயே என் வீட்டுக்காரர் எனக்கு கொடுத்த பரிசா இந்த வியாதியோடவே செத்துடுறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பா செய்வேன். நான் சாகிறதா இருந்தா என் குழந்தை நான் சாகடிச்சிடுவேன். என்ன டாக்டர் சொல்றீங்க என் முடிவை பத்தி? எனக்கு உங்ககிட்ட என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்றதுனே புரியல. எனக்கு ஏதாவது நீங்க உதவி பண்றதா இருந்தா ஒண்ணுதான் பண்ணணும். என்னது? என் புருஷன் டெட் பாடி கொண்டு வரும்போது இந்த ஊர்ல இருக்க பாதி பேர் அவர் மேல பரிதாபமா தான் இருந்தாங்க. இப்ப அவருக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு தெரிஞ்சா எல்லாரும் அவரை கேவலமா பேசுவாங்க. அவரை கேவலமா பேசுறவங்க அடுத்ததான் என்னையும் பேசுவாங்க. அந்த அவமான நிலைய இப்ப என் மனசு இருக்க சூழ்நிலை தாங்காது. அதனால நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சத்தியமா? சத்தியமா நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சரியா? உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் நீ தாராளமா என்கிட்ட கேட்கலாம். உனக்கு ஹெல்ப் பண்ற முதல் ஆளா நான் இருப்பேன். சரியா? ஓகே மேடம். அப்ப நான் கிளம்பட்டுமா? வரேன். மேடம், என்னம்மா? அவர் உங்ககிட்ட கொடுத்த அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை எனக்கு கொடுக்குறீங்களா மேடம்? அடுத்த தடவை வரும்போது கொண்டு வந்து கொடுக்கறேன். ஓகேவா? ஓகே மேடம். வரேம்மா. மிஸ், உங்க பையன் நீங்க நினைக்கிற மாதிரி தப்பானவன் கிடையாது. நானும் அதே தான் சொல்றேன் தம்பி. என் பையன் கண்டிப்பா கெட்டவன் கிடையாதுதான். ஆனா ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறத்துல இதுதான் ஏதோ தப்பான வேலையில ஈடுபட்டிருக்கான்னு சந்தேகப்படுறேன். என்னன்னு கண்டுபிடிச்சு என்கிட்ட சொன்னா போதும், அவன் காலில் விழுந்தாவது திருத்திடுவேன். தப்பான வேலை பண்றவனா இருந்தா கோயம்பேடுல அவன் ஏன் மூட்டை தூக்கணும்? அவன் மூட்டை தூக்குனத கண்ணால யார் பார்த்தது? நீ பாத்திய தம்பி? தூக்கும்போது பார்க்கல. ஆனா நான் காய்கறி வாங்கிட்டு இருக்கும்போது வந்து பேசுனா, என்னடா இங்க என்ன மூட்டை தூக்குறேன்னா, நீங்க வந்து போன விஷயத்த சொன்ன. தம்பி இது கொஞ்சம் பாரு. என்னது? இந்த போட்டோ கொஞ்சம் பாருப்பா. என்னது?
பணக்கட்டுகளா தெரியுது? மூட்டை தூக்கி உன்னோட கிளாஸ்மேட்டான என் பையன் பேக்ல மறைச்சு வச்சிருக்கிற பணம். அவனுக்கு தெரியாம செக் பண்ணி போட்டோ எடுத்தேன். மூட்டை தூக்கி 2 நாள்ல இப்படி பண்டில் பண்டிலா பணம் சம்பாதிக்க முடியுமா? முடியாது. சம்திங் ராங். அதேதான் நானும் சொல்றேன். அந்த சம்திங் ராங் என்னன்னு கூப்பிட்டு விசாரி தம்பி. எப்படி அவங்கிட்ட அன்அபிஷியலா விசாரிக்கிறதுன்னு தெரியல மிஸ். விசாரிக்கிறதுன்னு நீ முடிவு எடுத்துட்டா நிறைய வழிகள் இருக்கு தம்பி. என்ன வழி? ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். கோயம்பேட்டில் அவன் உன்னை வந்து சந்திச்சப்போ நீ சேகர் தானான்னு கேட்டானா? இல்ல, உங்க பேரை சொல்லி உங்க மகன்னு அவனே தான் பேசினான். இப்ப சமீப காலத்துல என் பையனை எங்க சந்திச்சியாப்பா? இல்ல, சந்திக்கல. சமீபத்துல சந்திக்கவே இல்லாத உன்னை எப்படி கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சு பேசினான் தம்பி? அதானே, எப்படி கரெக்டா வந்து முதுகுல தட்டி கூப்பிட்டு பேசினா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கும் போதுதான் ஏதோ தப்பான விஷயத்த பண்றா எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு மண்டையை போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்கேன்பா. 15 நாளா ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தான் வந்து போறேன்ப்பா. ஆனா நீ ஊர்ல இல்ல. ஆமா, வெளியூர்ல இருந்த. என்ன விஷயம்? என் பையன் அப்பப்போ ஜானகின்னு ஒரு பொண்ணை பத்தி விசாரிக்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு விஷயத்துல ஏதாவது ராங்கான்னு தெரியல. ஏன்னா அந்த பொண்ணு அன்னைக்கு டிவியில என் புருஷன் தலையில கள்ள தூக்கி போட்டானேன்னு அழுவும்போது இத அவ ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான்ப்பா. இப்போ சொன்னத மறுபடியும் ஒரு வாட்டி டீட்டெயிலா சொல்லுங்க மிஸ். நீ இது வரைக்கும் நாங்க இப்ப இருக்கிற வீட்டு பக்கம் வந்ததில்ல இல்ல? இல்ல. அங்க வந்தா எங்க எதிர் வீட்டை காட்டுறேன். அந்த வீட்டுல தான் ஜானகி குடும்பத்தோடு குடியிருந்தா. எந்த ஜானகி? இப்ப டிவியில என் புருஷன் தலையில கள்ள தூக்கி போட்டு கொண்டுட்டாங்களேன்னு கதறி எழுத அந்த குன்றத்தூர் ஜானகியா? அவ குன்றத்தூர் ஜானகி இல்ல, கேணிப்பட்டு ஜானகி. ஓஹோ, அந்த ஜானகியை பத்தி தான் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆனதும் உங்க பையன் விசாரிச்சானா? ஆமா. ஏன் அவளை பத்தி விசாரிக்கிறான்னு புரியாம குழம்பிக்கிட்டு இருந்த எனக்கு அன்னைக்கு டிவியில அந்த பொண்ணு கதறி அழுவும்போது ஒரு புன்சிரிப்போட ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா. அங்கதான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. சந்தேகம் வந்துருச்சுல்ல? நான் இல்லைன்னா என்ன மிஸ், பக்கத்து ஸ்டேஷன்ல சொல்லலாம்ல? இதோ பாருப்பா சேகர், நான் உங்ககிட்ட முதலே சத்தியம் வாங்கியிருக்கேன். என் பையன் செய்யற தப்பு என்னன்னு எனக்கு தெரியணும். அதுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி உதவி வேணும். மத்தபடி அவனை போலீஸ்ல எல்லாம் மாட்டி விடக்கூடாது. என் பிள்ளைய காலில் விழுந்தாவது திருத்திக்குவேன். அவன் தான் ஜானகி புருஷனை கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டான்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என் பிள்ளை எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதா தம்பி? நீ பார்த்தப்ப கொலை பண்ற மாதிரி தெரிஞ்சானா? என்னப்பா நீயே எப்படி பேசுற? ஐயோ மிஸ், நான் உங்க பையனை பர்சனலாவே விசாரிச்சு அவன் பண்ற தப்பு என்னன்னு உங்களுக்கு சொல்றேன், போதுமா? அது ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுப்பா, அதுவே போதும். ஹலோ ஜபகர், நான் உன்னை உடனே மீட் பண்ணணுமே. யாரு? நான் தான் சேகர், ஏசிபி. என்ன சேகர், என்ன விஷயம் சொல்லு. நீ எங்க இருக்க? ஏன்? என்கிட்ட ஒருத்தன் மாட்டினா. அவன் கஞ்சா வியாபாரி. சரி. அவன் ஒரு வீடியோ காட்டினான். என்ன வீடியோ? ஒரு ஆள் இன்னொரு ஆளை தூக்கிட்டு போற வீடியோ. புரியலையே. டிவியில கொஞ்ச நாளைக்கு முன்னால குன்றத்தூர் தொழிலதிபர் திலக் ராஜான்னு ஒருத்தர் தலையில கள்ள தூக்கி போட்ட கேஸ் ஒன்ன கேள்விப்பட்டியா? ஆமா. அந்த திலக் ராஜா டெட் பாடியா இருக்கும்போது என்ன ட்ரெஸ்ல இருந்தாரோ அதே ட்ரெஸ்ல ஒரு ஆளை இன்னொரு ஆள் தூக்கிட்டு போற வீடியோவை அவன் காட்டுறான். அதுக்கு அது சம்பந்தமா நான் உன்னை மீட் பண்ணணும். அது சம்பந்தமா நீ எதுக்கு என்ன மீட் பண்ணணும்? தூக்கிட்டு போறது நீயாச்சே. சரி, நான் உன்னை சந்திக்க வரேன்.
எங்கே வரணும், எப்போ வரணும்? ஹலோ. ஹலோ சார், நான் ஜவஹர். இவன் எதுக்கு இந்த நேரத்தில்? என்ன ஜவஹர்? அந்த ஏசிபி சேகர் எனக்கு ஃபோன் பண்ணான். அவனுக்கு எப்படி நீ யூஸ் பண்ணுற நம்பர் கிடைச்சது? நாம் பேசிக்கிறோம்ல ஒரு சிம் நம்பர், அவனுக்கு கிடைக்கல. பின்ன என் அம்மாவுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருந்தேன்ல, அதில் கூப்பிட்டான். அப்படின்னா உங்கள் அம்மா கிட்ட அந்த நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கான். ஆமாம் சார். உங்கள் அம்மா அவனை சந்திக்கிறத அவாய்ட் பண்ணியிருக்கலாம். என்ன பண்ணுறது, என் மேலே எங்கள் அம்மாவுக்கு டவுட் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவனோட உதவி கேட்டு அங்கே போவாங்கன்னு சுத்தமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி போகட்டும். நீ அவனை ஃபாலோ பண்ணுற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சா? விஷயம் அது இல்லை சார். பின்ன நான் திலக்க தூக்கிட்டு போகிற வீடியோ ஒன்று அவன்கிட்ட சிக்கியிருக்கான். என்ன சொல்கிற? அவன் அப்படி தான் சொன்னான். எல்லாமே பக்காவாக பிளான் போட்டு தானே பண்ணியிருக்கோம். ஆமாம் சார், எங்கேயுமே தப்பே நடக்கலை. பின்ன எப்படி அவன் அந்த வார்த்தையை விடுவான்? அதான் தெரியல. நீ என்ன பதில் சொன்ன? நேரில் வரேன், பேசிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். வெரி குட். நேரடியாக போ, சந்திச்சு தைரியமாக பேசு. வீடியோவை காமிக்க சொல்லு முதல்ல. ஏன் டவுட்டும் அதான். காமிச்சிட்டான்னு வச்சுக்கோ, வாட் நெக்ஸ்ட்? ஓகே சார். ஹலோ. ஹலோ, என்னாச்சு? அந்த டாக்டரோட வீட்டுக்கு வந்திருக்கேன். அவங்க ஊருக்கு போயிட்டியா? ஆமா. ஏன்? அன்னைக்கே ரிப்போர்ட்ஸ் கொண்டு வந்து தரேன்னு சொல்லிச்சு இல்லையா, வரல. அதுக்கிட்ட அந்த ரிப்போர்ட்ஸ் விட்டு வச்சிருந்தா டேஞ்சர் இல்லையா, அதான் வந்துட்டேன், வாங்கிட்டேன். இந்த ராத்திரியில் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போக போறியா? இல்ல, லேட் ஆயிடுச்சு. காலையில ஃபர்ஸ்ட் பஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லியிருக்கு. ஏன்? கார் இல்லையா? அவங்க டிரைவர் ஊருக்கு போயிருக்கானா. எங்க? அவங்க பெட்ரூம்ல இருந்து பேசுறியா? இல்ல, அவங்க வீட்டு மொட்டை மாடியில இருந்து பேசுறேன். திலக் அந்த டாக்டர் கிட்ட இந்த விஷயத்தை ஓபன் பண்ணிருப்பான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? என்னடா அந்த ஆளோட ரிப்போர்ட்ஸ் ஃபைல வீட்டுல காணுமே தேடிட்டு இருந்தேன். அந்த அம்மா சொன்னதும் நான் ஷாக் ஆயிட்டேன். அவங்க கிட்ட தான் இருக்க முடியும்னு யோகிச்சு நைஸா கேட்டேன். இருக்குன்னாங்க. நல்ல வேலை அந்த சமயத்துல போலீஸ் அங்கிள் வீட்டுல இல்ல, ஃபோன் வந்துச்சுன்னு வெளியில போயிட்டாரு. ஆமா, அவருக்கு மேல எந்த டவுட்டும் வரலையே. சாச்சா, நான் அவர்கிட்ட பக்காவா நடிச்சிட்டு இருக்கேன். திலக்கோட ஆபீஸ 30 லட்ச ரூபாய்க்கு விற்க போறாரு. இன்சூரன்ஸ் பணம் 90 லட்ச ரூபாய் வரைக்கும் அரேஞ்ச் பண்றாரு. 30 அது ஒரு 90, மொத்தம் 1,20 லட்ச ரூபாய் நம்ம கைக்கு வரப்போகுது. நான் பக்கா அலர்ட்டா இருக்கேன். வெரி குட். நான் எங்க இருக்கேன்னு தெரியுமா? எங்க இருக்க? சொன்னா ஷாக் ஆயிடுவேன். ஹபா, அப்படி என்ன ஷாக் விஷயம்பா? நாம கொடுக்குற டார்ச்சர் எஃபெக்ட்ல தானா தற்கொலை பண்ணிக்குவான்னு நினைச்ச திலக்க யாரு கொலை பண்ணான்னு தேடிட்டு இருந்தோம்ல, ஆமா, அந்த கொலைகாரனை மீட் பண்றதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யார் அவன்? உனக்கு ரொம்ப தெரிஞ்சவன். எனக்கு தெரிஞ்சவனா? ஆமா. யாரா இருக்கும் சொல்லு. ஐயா, யாருன்னு டக்குன்னு சொல்லு சேகர். உன்னை ஒன் சைடா லவ் பண்ணவன். என்ன நிறைய பேர் ஒன் சைடு லவ் பண்ணிருக்காங்க. அதுல பாதி பேர் போயே சேர்ந்துட்டாங்க. அதுல இவன் யாரு?
உங்க சொந்த வீட்டுக்கு எதிரில் இருந்த ஜவஹர். அவன் எங்க என்ன லவ் பண்ணா? அப்படின்னா அவன் உன்னை லவ் பண்ணலையா? என்ன லவ் பண்ணவன அடிச்சு கொன்னவன் அவன். என்ன சொல்ற நீ? என்ன ஒரு ரவுடி பையன் லவ் பண்ணிட்டு இருந்தான். அவனால ஏற்கனவே நிறைய பெண்களுக்கு அநியாயம் நடந்திருக்கு. என் விஷயத்துல ஒரு நாள் வந்து சண்டைக்கு நின்னான். நான் ஜவஹர் கிட்ட சொன்னேன், அவன் அடிச்சான். ரவுடியும் செத்துட்டான். இவன் ஜெயிலுக்கு போயிட்டான். என்கிட்ட ஜவஹர் கூப்பிட்டு கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லுன்னு சொன்னான். நான் போல. இதான் நடந்தது. அந்த ஜவஹர் தான் உன் புருஷனை அடிச்சு கொண்டிருக்கான். அவையே திலக்கு கொல்லணும். அதை விசாரிக்கத்தான் அவனை நான் வர சொல்லியிருக்கேன். நான் சொல்றது புரியுதா? அவன்கிட்ட விசாரிச்சு எதுக்காக திலக்க கொன்னான்னு கேட்டு சொல்லு. அதுக்குள்ள நானு இந்த இன்சூரன்ஸ் பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிடுறேன். சரியா? ஹலோ 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 சேகர், ஹலோ ஹலோ ஹலோ, என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? ஹலோ, கட் ஆயிடுச்சு போல இருக்கு. என்னம்மா கண்ணு, நீ பேசுனதையெல்லாம் என் மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணேன். பக்காவா இருக்கு. இந்த ட்விஸ்ட நீ எதிர்பார்க்கல? ஜானகி, அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசினப்ப மெடிக்கல் ரிப்போர்ட் ஃபைல திலக் என்கிட்ட கொடுத்துட்டு போன விஷயத்தை பத்தி சொல்லவே இல்லை. ஆனா நீ நான் புறப்படும் போது கரெக்டா அந்த ஃபைல பத்தி கேட்டேன். அந்த நோயை பத்தியே அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டவ அந்த ஃபைல பத்தி எப்படி கரெக்டா கேட்டேன்னு எனக்கு டவுட் வந்துச்சு. அவங்களும் என்கிட்ட எல்லாத்தையும் விசாரிச்சாங்க. நான் ஏற்கனவே உன்னை பிடிக்கிறதுக்கு வலை விரிச்சிருக்கிற விஷயத்த சொன்னேன். என்னவள? என்னப்பா கொஞ்சம் கிளியர் ஆயிட்டியா? லேசா துப்பாக்கியால மண்டையில தட்டினதுக்கு இவ்வளவு நேரம் தூங்கிட்டியப்பா? ஏய், நான் ஒரு போலீஸ் ஆபீசர். விசாரணைக்கு கூப்பிட்டா என்னைய அடிச்சிட்டல நீ? விசாரணைக்கு கூப்பிட்டியா? இல்லையா பின்ன வேற எதுக்கு கூப்பிட்ட? ஸ்டேஷனுக்கு கூப்பிடாம தனிப்பட்ட இடத்துல, அதுவும் ராத்திரியில என்கிட்ட என்னப்பா விசாரணை? அது ஏன் இஷ்டம். நான் ஒரு கேஸ் விஷயமா உன்னை கூப்பிட்டா என்ன அடிப்பியா? இப்படிதான் கை கால கட்டி போடுவியா? ஏய், சைலண்டா இரு. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அவ்வளவுதான், புரியுதா? என்ன பதில் சொல்லணும்? என்கிட்ட என்ன விசாரணை செய்ய அந்த ராத்திரியில என்ன தனியா கூப்பிட்ட? கொலை செய்யறதுக்கு நீ திலக் ராஜாவை தூக்கிட்டு போனதை கண்ணால பார்த்த சாட்சி இருக்கு. அதை கிளாரிஃபை பண்றதுக்கு கூப்பிட்ட. திலக் ராஜாவை நான் கொலை பண்ணேனா? பின் இல்லையா?
அதுக்கு தான் அவனை நான் தூக்கிட்டு போனேன் இல்ல? ஆமா உன்கிட்ட அதுக்கு சாட்சி இருக்கு. ஆமா இருக்கு. என்ன சாட்சி? அது ஏதோ ஒன்று இருக்கு. என்னையே இப்படி கட்டி போட்டிருக்க, அவுத்து விடு. அவுத்து விடுறேன். உன்னை அவுத்து விடணும்னா என் மேல பழி போட்ட அந்த பரதேசி இங்க வரணும். அப்படியெல்லாம் வர வைக்க முடியாது. சரி, வர வைக்க வேணாம். நம்பர் சொல்லு, போனை போடுவோம். ஸ்பீக்கர் ஆன் பண்றேன், போன்ல பேச வை. அதெல்லாம் பேச வைக்க முடியாது. ஏன்? அது வந்து உன்னால முடியாது, எனக்கு தெரியும். ஏன்னா அப்படி ஒருத்தங்க யாரும் உங்ககிட்ட வந்து என்னை பத்தி கம்ப்ளைண்ட் சொல்லவே இல்லை. திலக் ராஜா சாவுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. தெரியுமா அது உனக்கு? செத்து போன திலக்ராஜா பார்த்து ஜானகி ஓன்னு அழுதப்போ அதை நீ ரசிச்சு பார்த்ததுக்கு என்கிட்ட சாட்சி இருக்கு. திலக் ராஜா செத்துட்டாரா? சொன்னதே நீதாங்கற, கிண்டலா செத்துட்டாராங்கற? இரு சார், கொஞ்சம் வெளியே வாங்க. நீங்க 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 திலக்ராஜா? நானே தான். நீங்க தான் செத்துட்டீங்களே. அது வெளி உலகத்துக்கு. உங்க கண்ணு முன்னாடி இப்போ உயிரோட இருக்கல்ல, நம்ப மாட்டீங்களா? இவர் செத்துட்டதா சொல்லி என்ன விசாரணை கூப்பிட்டதா சொன்னேன். இப்போ நான் இவரை உயிரோட உங்ககிட்ட காமிச்சிட்டேன். என்ன பண்ண போற? என்னால இப்பவும் நம்ப முடியல. நீங்க ட்வின்ஸா? ஹலோ, இவர் ட்வின்ஸ் எல்லாம் இல்லை. டிவியில் பேப்பரில் நீ பார்த்த டெட் பாடி, இவர் ரிலேஷன்ஸ் எரிச்ச டெட் பாடி எல்லாமே காசு கொடுத்து நான் வாங்கிட்டு வந்த யாரோ ஒருத்தரோட டெட் பாடி. என்னோட ஹைட் வெயிட்டை பார்த்து தம்பி பாடி எடுத்துட்டு வந்திருந்தான். நான் அதுக்கு என்னோட ட்ரெஸ்ஸை மட்டும் டொனேட் பண்ணேன். எதுக்காக இதெல்லாம்? உங்ககிட்ட தப்பிக்கிறதுக்காக தான். எங்கிட்ட இருந்தா? ஆமா மிஸ்டர் சேகர், நம்ம 2 பேருக்குள்ள முன்னாடி பின்னாடி பழக்கம் இருக்கா? இல்ல. அப்புறம் நீங்க எதுக்கு சார் என்ன கொலை பண்ண என் ஒய்ஃபுக்கு பிளான் கொடுத்தீங்க? என்ன சார் சொல்றீங்க? நான் அந்த மாதிரி ஒரு வேலையும் பண்ணவே இல்லை சார். ஜவஹர், தம்பி கொஞ்சம் வெளியே வாப்பா. இந்த பையன் யாருன்னு தெரியுதா? தெரியலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா
எதேச்சும் அந்த பையன் செய்கிறதெல்லாம் பார்த்தனா இந்த இன்ஜெக்ஷனை வச்சு என்ன பண்ணுறான்னு பார்ப்போன்னு அவனை ஃபாலோ பண்ணேன். தேங்க்யூ தம்பி. தம்பி நீ உள்ள போப்பா, நான் கூப்பிட்றேன். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் இல்லைன்னு சொல்லுவீங்களா மிஸ்டர் சேகர்? அந்த இன்ஜெக்ஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களையும் பின்தொடர்ந்த. நீங்கள் அதை கொடுத்த ஆளை பார்த்ததும் ஷாக் ஆயிட்டேன். இது தேர்ட் டோஸு, ஜாக்கிரதை. அதை அப்ளை பண்ண மாதிரியே இதையும் பண்ணிடு. ரொம்ப கேர்ஃபுல்மா. ஓகே. என்ன வந்திருக்கு மெடிக்கல் ரிப்போர்ட்ல? எனி குட் நியூஸ்? HIV பாசிட்டிவ்னு வந்திருக்கு. உங்ககிட்ட காமிச்சானா? அது எப்படி காமிப்பாரு? தெரியாம பார்த்துட்டேன். அவருக்குள்ளே புழுங்குறாரு, பாத்ரூம்குள்ள போய் அழறாரு. எப்படி இது பாசிபிள்? இந்த மெடிசன் இருக்கே, இது வெளிநாட்டுல எலிகள் மேல பரிசோதனை பண்றதுக்கு பயன்படுத்துற மருந்து. சட்டப்படி இதை நம்ம நாட்டுக்குள்ள கொண்டு வரவே கூடாது. அப்புறம் அது எப்படி உனக்கு கிடைச்சது? என் சயின்டிஸ்ட் ஃப்ரெண்டு மூலமா கொண்டு வந்து ஒரு தேக்கு தோட்டத்துல புதைச்சு வச்சிருக்கேன். ஓ, இந்த மருந்து HIV பாசிட்டிவ் கொண்டு வருமா? மண்டு, இது அதெல்லாம் பண்ணாது. ரத்தத்தில் இருக்கிற அணுக்களை டப்பு டப்புன்னு காலி பண்ணி மனுஷன் அவ்வளவுதாங்கிற கண்டிஷனுக்கு கொண்டு வந்துடும். ஒரு ஆன்டிபயாட்டிக் உடம்புல ஏறினா போதும், மருந்து பவர் போயிடும், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் டாக்டர்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்களா? ஆமா, ரத்த அணுக்கள் சாகுதுன்ன உடனே நீ போய் எய்ட்ஸ் டெஸ்ட் எடுப்பான்னு அனுப்புவாங்கல்ல, அங்க உன் புருஷன் போன ஒவ்வொரு லேப்லயும் போய் காசை கொடுத்து போய் ரிப்போர்ட்டை கொடுக்க வச்சிருக்கேன். எப்படி? சோ மனுஷன் ஆல்ரெடி 50% அவுட். இந்த இன்ஜெக்ஷனோட கதை ஓவர்ல. ஆமா, அவரு சூசைட் பண்ணிக்க வேண்டியதுதான். எப்படி? சூப்பர். இதுக்கப்புறமும் நான் இதுல எல்லாம் சம்மந்தப்படலன்னு சொல்ல போறீங்களா மிஸ்டர் சேகர்? அது எதுக்காக நீங்களும் ஜானகியும் நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகணும்னு ஆசைப்பட்டீங்க? நல்ல வேலையா நான் வந்து திலக் சார்கிட்ட என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு விஷயத்த சொன்னேன். ஜானகிக்கு ஃபோன் பண்ணி உங்களை கடத்துறதா மிரட்டியிருக்கேன்னு சொன்னதும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணார். அவர் பக்கத்து வீட்டு போலீஸ் அங்கிள் கிட்ட விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணோம். போலீஸில் இருக்க உன்னையும் ஜானகியையும் கையும் களவுமா பிடிக்கணும்னு பேசிக்கிட்டு நாங்கள் ஒரு புது பிளான் போட்டோம். திலக்க கடத்திட்டு போகிறது, சாகடிச்ச மாதிரி செட்டப் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணால் உங்கள் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கலான்னு பார்த்தா உங்கள் பின்னாடி பெரிய கதை இருக்கே. இல்லையா திலக் சார்? ஆமா ஜவஹர். சொல்லு சேகர், எதுக்காக என் சாவை நீங்க எதிர்பார்த்தீங்க? இன்சூரன்ஸ் பணத்துக்காக. இன்சூரன்ஸ் பணத்துக்காகவா? ஆமா. எனக்கு புரியல. உன் கதையை கொஞ்சம் தெளிவா சொல்லு. சின்ன வயசுல இருந்தே உடனடி லாபம் பார்த்து பழக்கப்பட்ட குடும்பம் எங்க குடும்பம். உடனடி லாபம்னா? நாங்க வேஸ்ட் வியாபாரம் பண்றவங்க. ஒரு வீட்டில் 10 ரூபாய்க்கு பழைய மக வாங்கினா உடனே அதை கைலாங்கடியில் 15 ரூபாய்க்கு விற்று ஆதாயம் பார்க்குறவங்க. சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் செஞ்சுட்டு வந்த என் வாழ்க்கையில் சேகர் வந்ததும் பெரிய பெரிய அமௌண்ட்டுக்கெல்லாம் கூறி வச்சோம். அப்படின்னா நீயும் சேகரும் கூட்டாளிங்களா? ஆமாம், அவரும் நானும் ஒரே இனம், திருட்டு இனம். அதனால தான் புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருக்கும். என் வயிற்றுல வளர்ற குழந்தை கூட அவரோடது தான். அப்போ திலக்ல எங்க வியாபாரத்துக்கான ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்டா? ஆமாம். அப்படின்னா? எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு உடனடியாக பணம் சம்பாரிச்சு தர மனிதர்களை ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். உடனடி பணம்னா? உதாரணத்துக்கு இவங்க வீட்டுக்கு எதிரில் குடியிருக்கும் போது ஜானகியோட அப்பா அம்மாவா இருந்தது ஒரிஜினல் பேரண்ட்ஸ் கிடையாது. பின்ன தே ஆர் ஹைரர்ஸ். ஃபால்ஸ் ஐடிஸ் கிரியேட் பண்ணி 10 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டேன். 1 இயர் டார்கெட். அது முடிஞ்சதும் ஆக்சிடென்ட் பண்ணேன். தே டைட். இன்சூரன்ஸில் லம்சம் வாங்கிட்டேன்.
அடுத்ததா பெரிய அமௌண்ட் ட்ரை பண்ணலாமான்னு நானும் ஜானும் பேசணும். என் மனைவிக்கு நானே மேட்ரிமோனியல்ல மாப்பிள்ளை பார்த்தேன், திலக்க பிடிச்சோம். அனாதனை கல்யாணம் பண்ணி வச்சோம். எங்கேயுமே நான் பிக்சரில் வரல. 3 வருஷம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோம், அது முடிஞ்சுது. அதோட ட்ரையல் தான் இந்த திலக்கோட தற்கொலை விஷயம். சேம் இன்சூரன்ஸ் பேட்டர்ன். ஆமா, 90 lakhs என்னையும் போட வச்சாங்க. ஸோ திலக்கோட நீ குடும்பம் நடத்துனதெல்லாம் நாடகம். ஆமா. திலக் டெத்துக்கு அப்புறம் உங்க பிளான் என்னவா இருந்தது? எய்ட்ஸ் நோயால ஏன் புருஷன் செத்துதான் உங்க எல்லாரோட அனுதாபத்தையும் முதல்ல சம்பாரிச்சுக்கணும். அவரோட பணத்தையும் இன்சூரன்ஸ் பணத்தையும் உங்க எல்லாரோட உதவியால நீட்டா கலெக்ட் பண்ணிக்கணும். ஒரு 3 மாசம் கழிச்சு எனக்கு மனசு சரியில்லை, ஊரோட போய் செட்டில் ஆயிடலான்னு சொல்லி எங்கேயாவது போய் நானும் ஷேக்கரும் செட்டில் ஆயிடுவோம். அதுக்கப்புறமா அடுத்த டார்கெட் என்னன்னு பார்க்கலான்னு எங்களுக்குள்ள ஒரு பிளான் இருந்தது. ஆனா எதர்ச்சியா யாரோ திலக்கோட தலையில கல்லை போட்டு கொன்னதால HIV மேட்ரை மூடி மறைச்சு நான் நாடகம் ஆடினேன். அங்கிள், இது நான் அவருக்கு மேரேஜுக்கு போட்டுறீங்க. ஐயோ, எல்லாம் ஒரு மனுஷிதான். சாரி, பணம் சகலத்திலும் அழியுது, அதான் அடிக்ட் ஆயிட்ட அங்கிள். சி, என்ன அப்படி கூப்பிடாது. பணத்துக்காக இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலை தேவையா? நீ எல்லாம் போலீஸ்ல இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன். எப்போவோ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, வெளியே சொல்லாம ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். இது வேறயா? சார், அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வா ஜவஹர். ஓகே சார். அம்மா. தம்பி, என்னம்மா? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் வீட்டுக்கு வரவே இல்லையப்பா. வரேம்மா, கொஞ்சம் வேலையா இருக்கேன். என் பேச்ச கேளு. அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுல கொஞ்ச நாள் இரு, உனக்கு நல்ல வேலை ஏற்பாடு பண்றேன். சரிம்மா, இனிமே இருக்கேன். அந்த பையன் சேகர பாரு, எவ்வளோ சம்பாரிச்சு எப்படி முன்னேறி இருக்கான். அவங்கிட்ட அட்வைஸ் கேட்டு வாழ்க்கையில நீயும் முன்னேறி நல்ல நிலைமைக்கு பாப்பா. சரிம்மா, அப்படியே செய்கிறேன். நீ சாப்பாடு செஞ்சு வை. அப்புறம் சாயந்தரம் டிவியில் நியூஸை பாரு. ஏன்பா? பாரு, உனக்கு புரியும். சரிப்பா.